படத்தோட தொடக்கத்துல ஒரு 12 வயசு பொண்ண காட்டுறாங்க. அவளுடைய தலை 2 கொம்புகளால அலங்கரிச்சிருக்கு. மேலும் இவளுக்கு பறக்கக்கூடிய ரெக்கைகளும் இருக்கு. இவளுடைய பெயர் தான் மேல்ஃபிசன்ட். அவளுடைய அழகான வாழ்க்கைய இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த காடு ஒரு மாயாஜால காடு. அது மட்டும் இல்லாம இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் இதுவரைக்கும் மனிதர்கள் வாழும் வெளி உலகத்த பார்த்ததே இல்ல. இந்த மாயாஜால காடு தான் ஹீரோயினோட உலகமே. இங்க ஏராளமான மாயாஜால உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது. இப்படிதான் ஹீரோயின் பறந்துகிட்டே இருக்கும்போது இந்த காட்டுல ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க. ஹீரோயின் அவன் கிட்ட போய் பேச இவங்க 2 பேருக்குமே ஒரு வயசுதான் இருக்கும். ஹீரோயின் இப்போ அந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறாங்க, யாரு நீ அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் இது மாதிரி பக்கத்துல இருக்க ராஜ்யத்துல வசிக்கிறவன். அங்க இருந்துதான் நான் வரேன். இந்த பக்கம் வரும்போது இங்க ஒரு வைரத்தை பார்த்தேன். அதை எடுக்கத்தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த வைரத்தை என்கிட்ட கொடுன்னு அவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறா. ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க, அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாங்க, நான் உன்னை உன்னுடைய ராஜ்யத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு. இப்போ 2 பேருமே காட்டுல நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே அவன் ராஜ்யத்துக்கிட்ட வந்த உடனே அந்த சின்ன பையன் ஹீரோனி கிட்ட என்ன கேக்குறான், நீ என்னுடைய ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னும், நான் திரும்பவும் இங்க வந்து உன் கூட விளையாடலாமா அப்படின்னும் கை கொடுக்க, இங்க ஹீரோனியும் கை கொடுக்க, அப்போ அந்த பையனோட கையில இருக்க இரும்பு மோந்திரத்தால ஹீரோனிக்கு இந்த இடத்துல வலி ஏற்படுது. உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, இந்த மோந்திரத்தை நீ போடாம இருந்தா எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு இந்த பையன் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் அவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்ல பையனோட ராஜ்யத்துல இருக்க அரசர் என்ன பண்றாரு, இந்த காட்டை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வராரு. இந்த குட்டி பையனுக்கு அப்பா அம்மா இல்ல. அதனால அவன் என்ன பண்றான், திரும்பவும் ஹீரோயின் இருக்கிற மாயாஜால காட்டுக்கு வரான். இப்போ 2 பேருமே நல்ல நண்பர்களா பழக தொடங்குறாங்க. இவங்க 2 பேருமே வெவ்வேறு ராஜ்யத்துல இருக்கிறவங்க. அப்படி இருந்தா கூட இந்த இடத்துல இவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் ஹீரோயினுடைய ரெக்கையெல்லாம் தொட்டு பார்க்கறான். ஹீரோயின் இங்க இருக்கிற மிருகங்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா இருக்கிறதையும் பார்க்கறான். இப்படியே இவங்களுடைய நட்பு தொடர ஆரம்பிக்குது. இப்ப இவங்க 2 பேருக்குமே 16 வயசு வர, இப்ப இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க, மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ற எண்ணம் இப்போ ஹீரோயினுக்கு வர, இப்படிதான் நம்ம ஹீரோயின் மாயாஜால காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு ராஜ்யத்த உருவாக்கி பெரிய பெரிய கோட்டைகளை கட்டுவேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னது ஹீரோனிக்கு ஞாபகம் வர, அப்போ திடீர்னு காட்டுல நிறைய போர் வீரர்கள் வர சத்தம் ஹீரோனிக்கு கேட்குது. என்னன்னு பறந்து போய் பார்க்க அங்க சின்ன பையன் ராஜ்யத்தோட அரசர் என்ன பண்றாரு, அவருடைய படைகள் எல்லாம் திரட்டி இந்த காட்டை ஆக்கிரமிக்க வந்திருக்காரு. இப்போ 2 பேருமே எதிர் எதிர் முனையில நின்னுட்டு இருக்க, இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் இந்த காட்டோட பாதுகாவலன். அதனால இந்த இடத்த விட்டு நீங்க இப்பவே போகணும் அப்படின்னு ஹீரோயின் இங்க இருக்கிற எல்லாரையுமே எச்சரிக்க, இந்த பக்கம் அந்த ராஜா எதையுமே கேட்கிற மாதிரி இல்ல. அவளை கொன்னுட்டு அவளுடைய சடலத்தை கொண்டு வாங்க அப்படின்னு அவருடைய வீரர்களுக்கு அரசர் உத்தரவு போட, முழு போர் வீரர்களும் காட்டுக்குள்ள போக முன்னேறாங்க. ஆனா இங்க ஹீரோயின் அவங்களுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி காட்டுல அசுரத்தனமான ஒரு உயிரினத்தை உருவாக்கி இங்க இருக்கிற போர் வீரர்கள் எல்லாரையுமே சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த ராஜா ஒண்ணுமே பண்ண முடியாம முழிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் இப்ப பறந்து வந்து அரசரையும் ஒரு கட்டத்துல தாக்குறாங்க. இதனால அரசர் படுத்த படுக்கையா ஆயிடுறாரு. இப்போ அரசரை பாக்குறதுக்காக இங்க பல போர் வீரர்கள், அதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்க அரசர் என்ன சொல்றாரு, அந்த காட்டுல நிறைய புதையல் இருக்கு. அதை எப்படியாவது நாம இங்க கொண்டு வரணும் அப்படின்னும், அந்த சூனியக்காரிய யாராவது கொன்னு அவளை பிணமா தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சு இந்த ராஜ்யத்தோட ராஜாவா ஆக்குவேன்னு இங்க மன்னர் உத்தரவாதம் கொடுக்க, இங்க இருக்கிறவங்க மத்தியில ஒருத்தன் என்ன சொல்றான், நான் அங்க போறேன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த காட்டை நம்மளுடைய ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா அடுத்த சீன்ல ஸ்டீபன் ஹீரோயினிய பாக்குறதுக்காக அந்த மாயாஜால காட்டுக்கு போறான். அப்போ ஹீரோயின் அவனுக்கு பின்னாடி வந்து நிக்கிறா. இங்க ஹீரோயின், இவ்வளவு நாள் ஏன் நீங்க என்ன பார்க்க வரல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்டீபன், என்னுடைய ராஜ்யத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அங்க கொஞ்சம் வேலையா இருந்ததுனால உன்னை பார்க்க வர முடியல. அதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஹீரோனி கிட்ட பேசுறான். அது மட்டும் இல்லாம நான் உன்னை மறக்கவே இல்ல. உன் நினைவுல தான் நான் இதுவரைக்கும் இருக்கேன். இப்ப கூட நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தேன். எங்க ராஜ்யத்தோட அரசர் உன்னை கொல்றதுக்காக இங்க படை வீரர்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இத சொல்றதுக்காக தான் நான் இப்போ உன்னை தேடி வந்தேன். அப்படின்னு ரொம்ப பாசமா ஹீரோனி கிட்ட பேசுறான். ஆனா ஹீரோனிக்கு இவன் பேசுறதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் அப்படின்றது தெரியல. இவன் என்ன பண்றான், ஒரு மயக்க மருந்து கலந்த ட்ரிங்க்ஸ ஹீரோனிக்கு கொடுக்க,
அத குடிச்சதுனால ஹீரோயின் இந்த இடத்துல மயக்கத்துல இருக்காங்க. காலையில எழுந்து அவங்க முதுகுல கை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ரெக்கைகள் இல்ல. அதனால ஹீரோயின் இங்க ரொம்ப ஆக்ரோஷமா கத்திக்கிட்டும், அழுதுகிட்டும் இருக்காங்க. ஏன்னா, இனிமே அவங்களால பறக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால. ஸ்டீபன் அவங்களுக்கு பண்ண துரோகத்த நெனச்சு ரொம்ப சோகமா இப்போ மரத்தடியில படுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஸ்டீபன் கையில ஹீரோயினோட வெட்டப்பட்ட ரெக்கைகளோட அரண்மனைக்குள்ள வரான். அரசரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே உன்னை இந்த நாட்டோட அரசர் ஆக்குறேன். அப்படின்னு தலையில கிரீடம் வச்சு இவன அரசர் ஆக்குறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் காட்டுல நடந்து போயிட்டே இருக்கும்போது, இங்க ஒரு வேட்டைக்காரன் ஒரு காகத்த பிடிக்கிறான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் மனம் இறங்கி என்ன பண்றாங்க, அந்த காகத்த ஒரு மனுஷனா மாத்துறாங்க. காகத்த மனுஷனா மாத்துனதுனால, அந்த வேட்டைக்காரன் இந்த இடத்த விட்டு பயந்தடிச்சு ஓடிடுறான். இப்போ காகமா இருந்து மனுஷனா மாறினவன் ஹீரோனி கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? அது மட்டும் இல்லாம என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோயினி கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உன் மேல எனக்கு ஒரு பரிதாபம் ஏற்பட்டது. அதனால தான் நான் உன்ன காப்பாத்துனேன். அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல இருக்க எல்லா உயிரினங்களையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல, இப்போ அந்த காகமா இருந்து மனுஷனா மாறினவன் என்ன சொல்றான், நான் இனிமே உங்களுடைய அடிமையா இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் அத நான் செய்வேன் அப்படின்ட்டு ஹீரோயினி கிட்ட சொல்றான். இப்ப இவங்க 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது, அவன் காகமா மாறி அந்த இடத்த விட்டு பறந்து போறான். ஸ்டீபன் இப்போ அரசர் ஆனதுனால அவனுக்கு டயல் அப்படின்ற ஒரு பட்டத்த கொடுக்கறாங்க. பறந்து வந்த காகம் என்ன பண்ணுது, இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனி கிட்ட போயிட்டு இது மாதிரி அவன் அரசன் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பொறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாம் ஹீரோனி கிட்ட சொல்லுது. இப்ப இந்த பக்கம் இவங்க எல்லாருமே கொண்டாட்டத்துல இருக்காங்க. இவங்களுக்கு வரப்போற ஆபத்து என்னன்னு தெரியாம. அப்போதான் நம்ம ஹீரோயின் இந்த அரண்மனைக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. இங்க ஸ்டீபனுக்கு ஒண்ணுமே புரியல. முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் இப்போ ஸ்டீபனோட குழந்தை கிட்ட போயிட்டு, "நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தை மேல ஒரு மந்திர சாபத்த போட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, 16 வயசு அடையும்போது நீ இறந்துடுவ அப்படின்னு அவனுடைய குழந்தை மேல ஒரு சாபத்த கொடுக்கறாங்க ஹீரோயின். இத கேட்ட ஸ்டீபன் என்ன பண்றான், "ஏன் இப்படி பண்ற? என் குழந்தைய ஏன் பழி வாங்குற?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமா, "நீ எனக்கு செஞ்ச துரோகத்த மறந்துட்டியா? நானும் ஒரு பொண்ணு தான்" அப்படின்னு ரொம்ப கோவமா ஸ்டீபன் கிட்ட பேச, ஆனா இந்த இடத்துல ஹீரோயின் ஸ்டீபனோட மகளுக்கு 16 வயசு ஆகுறதுக்குள்ளேயே அவளுக்கு ஒரு உண்மையான அன்பு முத்தம் கிடைச்சதுன்னா அவளுடைய சாபம் நீங்கிடும் அப்படின்னு ஸ்டீபனோட பொண்ண காப்பாத்துறதுக்கான மாற்று வழியையும் இந்த இடத்துல ஹீரோயின் சொல்றாங்க. இதனால ஹீரோயின் நல்ல மனசு கொண்டவங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ ஸ்டீபன் அவனுடைய மகளை காப்பாத்துறதுக்காக இங்க 3 குள்ள மாயாஜால லேடிஸ் கிட்ட அவனுடைய மகளை ஒப்படைச்சு 16 வயசு ஆகுற வரைக்கும் அவள இங்க கொண்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவள தனிமையில இருக்க ஒரு அரண்மனையில வளர்க்க உத்தரவு போடுறான். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயினிய தாக்கவும் பிளான் போட்டு படை வீரர்களோட போறான். ஆனா ஹீரோயின் இங்க அவங்களோட மந்திரத்த பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான நிலைமைய உருவாக்கியிருக்காங்க. காரணம் இது மாதிரி முன்னாடியே நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் கணிச்சிருக்காங்க. இங்க படை வீரர்கள் உள்ள நுழைய முடியல. இதனால ஸ்டீபனோட படை இந்த இடத்துல தோத்து போயிடுது. இந்த நேரத்துல தான் அந்த 3 குட்டி லேடீஸ் என்ன பண்றாங்க, ஸ்டீபனோட மகள ரொம்ப தூரமா தூக்கிட்டு வராங்க. இப்போ அந்த 3 குட்டி லேடீஸும் நார்மலான உருவத்துக்கு வர, இந்த இடத்துல ஹீரோயின் கூட இருக்க காகம் வருது. வந்தது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு ஹீரோயினையும் கூட்டிட்டு வருது. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய பயங்காட்டுறதுக்காக அந்த குழந்தை கிட்ட இவங்களோட முகத்த ரொம்ப பயங்கரமா காட்ட, இந்த குழந்தையோ ஹீரோயினைய பார்த்து பயப்படாம சிரிக்குது. ஹீரோயின் இயற்கையாகவே ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நைட் டைம்ல அந்த 3 குட்டி லேடீஸ் தூங்கும்போது குழந்தை அழுவுறத உணர்ந்த ஹீரோயின் காகத்துக்கிட்ட ஒரு நறுமணமான ரோஜா பூவை கொடுத்து விட, குழந்தை அழுகையை நிறுத்துது. இந்த பக்கம் குழந்தைய பாதுகாக்க வேண்டிய 3 லேடீஸும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீபனுடைய குழந்தை என்ன பண்ணுது, விளையாடிக்கிட்டே பட்டாம்பூச்சிய பிடிக்க ஓடி வர, இங்க இருக்கிற பாறையோட மேல் பகுதிய குழந்தை கவனிக்காம கீழே விழ பார்க்க, ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மாயாஜால சக்திய பயன்படுத்தி இந்த இடத்துல குழந்தைய காப்பாத்துறாங்க. இந்த பெண் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறா. இப்போ ஸ்டீபனோட மகளுக்கு 15 வயசு ஆகுது. அவளுடைய சாபம் நிறைவேற இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கு. இங்க ஸ்டீபனோட மகள் என்ன பண்றா, அவளை யாரோ கவனிக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து, யார் அங்க மறைஞ்சிட்டு இருக்கிறது, வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து வெளியே வர, இப்போ ஸ்டீபனோட மகள் என்ன பண்றா, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. நீங்க தானே என்ன சின்ன வயசுல இருந்து கவனிச்சு பாதுகாத்துட்டு வரீங்க அப்படின்னும், உங்ககிட்ட ஒரு காகம் இருக்கு. அது மூலியமா தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல காகம் மனித உருவத்துல வந்து ஆமா அப்படின்னு சொல்லுது.
இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் என்ன பண்றாங்க, "என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா?" அப்படின்னு ஆச்சரியமாகவும், ரொம்ப சந்தோஷமாவும் அவள பார்க்குறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன நெனைக்கிறாங்க, இந்த சின்ன பொண்ணுக்கு போய் ரொம்ப அதிகப்படியான தண்டனைய கொடுத்துட்டோமே! அதாவது அவங்க கொடுத்த சாபத்த பத்தி நெனச்சு இந்த இடத்துல வருத்தப்படுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேருமே நல்லபடியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு தாய் மகள போல. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஸ்டீபனோட மகள் தூங்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் அவங்களுடைய சக்திய பயன்படுத்தி அவங்க கொடுத்த சாபத்த எப்படியாவது நீக்கிடணும் அப்படின்னு ரொம்ப போராடுறாங்க. ஆனா, அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், அவங்க கொடுத்த சாபத்த அவங்களால திருப்பி பெற முடியல. ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க, அந்த சின்ன பொண்ணு காகத்து கூட விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. 16 வயசு ஆகுறதுக்குள்ளேயே இவளுடைய சாபத்த நீக்கக்கூடிய உண்மையான அன்பு கொண்ட ஒரு முத்தம் இவளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினி இங்க நம்பிக்கையா இருக்காங்க. அடுத்தது ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணும் காட்டுல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினிக்கு ரெக்கை இல்லாதத கவனிச்சு கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, "ஆரம்பத்துல எனக்கு ரெக்கை இருந்தது உண்மதான். ஒரு மனுஷன் என்னை ஏமாத்தி அத பறிச்சுட்டான்." அப்படின்ட்டு இந்த இடத்துல ரொம்ப சோகமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வானத்துல சுதந்திரமா பறந்து திரிய வேண்டிய என்னுடைய சுதந்திரத்தையும் அவன் பறிச்சுட்டான்னு அந்த சின்ன பொண்ணு கிட்ட ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இத கேட்டு அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றா, "நான் வேணா உங்க கூடவே வந்து இருக்கட்டுமான்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "அதெல்லாம் வேணாம். இப்ப நீ உன்னுடைய கோட்டைக்கு போ" அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்ப, அந்த சின்ன பொண்ணு ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ ஹீரோயினோட ரெக்கைகள அடிச்சு வச்சிருக்க ஒரு பெரிய பொட்டிய காட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு கோட்டைக்கு போயிட்டு இருக்க, ஒரு அழகான வாலிபன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்களுடைய முதல் சந்திப்பிலேயே ஒரு நெருக்கம் ஏற்படுது. அடுத்த சீன்ல இந்த சின்ன பொண்ணு கோட்டைக்குள்ள வந்துடுறா. அப்போ அங்க 3 பாதுகாப்பு லேடீஸும் இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா, "என்னுடைய அப்பா, அம்மா இறக்கல. உயிரோட தான் இருக்காங்க. அதனால நான் அவங்க இருக்க இடத்த நோக்கி போக போறேன்" அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பாதுகாவலர் பெண்களும் முடியாது அப்படின்னு தடுக்க, ஆனா அந்த சின்ன பொண்ணு கோட்டைக்கு வெளிய வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா, அம்மா இருக்கிற இடத்த நோக்கி இந்த புல்வெளி வழியாகவும், காட்டு வழியாகவும் போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோயின் இந்த பக்கம் வந்து எல்லா உண்மையையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. அதாவது, "உன்னுடைய சாபத்துக்கு நான் தான் காரணம். நான் தான் உன் மேல அந்த சாபத்த பயன்படுத்தினேன்னு" சொல்ல, இத கேட்ட அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "உனக்கு எந்த தீங்கும் செய்யணும்னு அந்த சாபத்த உன் மேல செலுத்தல. உன்னுடைய அப்பாவ பழி வாங்கணும் என்ற கோவத்துல தான் நான் என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு தெரியாம அந்த சாபத்த உன் மேல செலுத்திட்டேன்" அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப சோகமான அந்த பொண்ணு என்ன பண்றா, குதிரையில ஏறி அவங்க அப்பா ஸ்டீபன் இருக்கிற இடத்துக்கு போறா. போனவ ஸ்டீபன பார்த்த உடனே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஸ்டீபன் என்ன பண்றான், "எதற்காக நீ கோட்டைய விட்டு வெளியே வந்த? திரும்பவும் அந்த இடத்துக்கே போ" அப்படின்னு கத்தி, அவன் இருக்க அரண்மனையிலேயே அவனுடைய பொண்ண ஒரு தனி அறையில பூட்டி வைக்க உத்தரவு விடுறான். அறையில தனியா இருக்க சின்ன பொண்ணு என்ன பண்றா, சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு ஊசி இருக்கு. அந்த ஊசிய தொட்ட உடனே அவளுடைய சாபம் நடைமுறைக்கு வருது. அதனால அவ மயக்கம் அடைஞ்சு ஆழ்ந்த நிலைக்கே போயிடுறா. இத பார்த்த ஸ்டீபன் ரொம்ப சோகமா பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க, இப்போ அவனுடைய மகள எப்படி இந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து காப்பாத்த போறோம் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினைய காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட்டிங் சீன்ல ஸ்டீபனோட மகள் கோட்டைக்கு போற வழியில ஒரு அழகான வாலிபர பார்த்திருப்பாங்க. அதனால அந்த பையன கூட்டிட்டு வந்து உண்மையான அன்பு இருக்கிற முத்தத்த சின்ன பொண்ணுக்கு கொடுத்தா அவளுடைய சாபம் நீங்கிடும் அப்படின்ட்டு ஹீரோயினி நம்பி என்ன பண்றாங்க, அந்த 3 குட்டி லேடீஸோட உதவியோட அந்த பையன தேடி கூட்டிட்டு வராங்க. வந்தவன் சின்ன பொண்ணுக்கு முத்தத்த கொடுக்க, ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. காரணம், இவங்களுக்குள்ள உண்மையான காதல் இல்லையோ என்னமோ! அடுத்து நம்ம ஹீரோயின், "நம்மளால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு" அப்படின்ட்டு அந்த பொண்ணு பக்கத்துல சோகமா உட்கார்ந்து அவளுடைய நெத்தியில ஒரு முத்தத்த கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஒரு குரல் கேட்குது. அது வேற யாரோட குரலும் இல்ல. இந்த சின்ன பொண்ணோட குரல் தான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு மேல உண்மையான அன்பு கொண்டிருக்காங்கன்னு புரிய வருது. இப்போ 2 பேருமே பேசி முடிச்சிட்ட பிறகு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, இந்த நேரத்துல தான் ஸ்டீபன் என்ன பண்றான், படை வீரர்கள் உதவியோட இரும்பு வலைய வச்சு ஹீரோயினைய புடிச்சிடுறான். இந்த இரும்பு வலையில இருக்கும்போது ஹீரோயினோட மாய சக்தி எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா இரும்பு பொருளால ஹீரோயினிக்கு ஆபத்துன்னு ஸ்டார்ட்டிங் சீன்லயே காட்டியிருப்பாங்க. அதனால ஹீரோயினோட மாய சக்தி எதுவுமே வேலை செய்யல. இந்த நேரத்துல தான் நெருப்ப கக்குற டிராகன் வந்து நம்ம ஹீரோயினிக்கு உதவி செஞ்சு அந்த இரும்பு வலையிலிருந்து விடுவிக்குது.
இப்போ ஸ்டீபன் இரும்பாலான முழு கவசத்தையும் போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரான். இந்த பக்கம் ஸ்டீபனோட பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினோட ரெக்கைகள் அடைக்க வைக்கப்பட்ட மந்திர பொட்டிய பார்த்து அதை கீழே தள்ளிவிட, இப்ப ஹீரோயினுடைய ரெக்கைகள் வெளியே வர துடிச்சிட்டு இருக்கு. வெளியே வந்த ஹீரோயினோட ரெக்கைகள் ஹீரோயினைய வந்தடைய, 2 ரெக்கைகளோட ஹீரோயின் இப்போ ரொம்ப கம்பீரமா நின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்டீபன் என்ன பண்றான், ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து கோட்டையில இருந்து அவளை தள்ளிவிட பார்க்க, இப்போ 2 பேருமே கீழ விழுந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அவங்களுடைய ரெக்கைய பயன்படுத்தி தப்பிக்க, ஸ்டீபன் மேல இருந்து கீழ தரையில விழுந்து இறந்து கிடக்குறான். இது எல்லாமே அவனுடைய பேராசையோட விளைவுதான் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த நாள் காலை விடுதி எல்லாமே நல்லபடியா போகுது. இதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க போட்ட மந்திர பாதுகாப்பு வளையங்கள் எல்லாத்தையும் நீக்குறாங்க. காட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே பூக்கள் மயமா இருக்கு. இத பார்த்த ஸ்டீபனோட பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு கிரீடத்த செஞ்சு அவளை இளவரசியா நியமிச்சு, இனிமே இவ தான் இந்த காட்டுக்கும் வெளியே உள்ள ராஜ்யத்துக்கும் இளவரசி அப்படின்னு தெரிவிக்க, இங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. ஹீரோயினுடைய பேரை சொல்லியும், இப்ப புதுசா வந்த சின்ன பொண்ணோட பேரை சொல்லியும், இதனால 2 ராஜ்யமும் ஒண்ணா இணைய இங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த முதல் பாகம் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.